வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் அவரது அமெரிக்க பயணத்தின் போது பகிரங்கமாக இந்தியாவுக்கு அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவருடைய எச்சரிக்கை அமெரிக்காவிலிருந்து மூன்றாவது நாட்டுக்கு எதிராக அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட முதல் அறியப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. இந்தியாவுடனான 4 நாள் போருக்கு பின்னர் 2 மாதங்களில் தனது இரண்டாவது அமெரிக்க பயணத்தின் போது சிந்து நதியின் கட்டுப்பாட்டுக்காக இந்தியாவை குறிவைத்தார் முனீர். அது தொடர்பாக அமெரிக்காவில் பேசிய அவர், இந்தியா ஒரு அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம். இந்தியா அணையை கட்டி முடிந்த உடனேயே 10 ஏவுகணைகளை ஏவி அதை அழிப்போம் என்று கூறினார். அவர் அமெரிக்காவில் இருந்து மேலும் கூறிய அவர், சிந்து நதி இந்தியர்களின் குடும்ப சொத்து அல்ல. எங்களுக்கு ஏவுகணைகளுக்கு பஞ்சமில்லை. அல்ஹம்துலில்லா என்றார். அல்ஹம்துலில்லா என்பது ஒரு அரபு சொற்றொடர். இதன் பொருள் எல்லா புகழும் அல்லாவுக்கே. அமெரிக்க மண்ணிலிருந்து இந்தியாவை அச்சுறுத்தி பாகிஸ்தானின் பயன்படுத்தப்படாத எண்ணெய் மற்றும் கனிம வளத்தை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாலும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி இந்தியாவுடனான தனது நாட்டின் உண்மையான நிலைப்பாட்டை அம்பலப்படுத்தினார். ஆனால் அது பாகிஸ்தானுக்கு சாதகமாக இல்லை. மெர்சிடிஸ் காரை போல இந்தியா பிரகாசிக்கிறது. ஆனால் நாம் சரளை கற்கள் நிரப்பப்பட்ட ஒரு டம்ப் ட்ரக் என்று கவனக்குறைவாக ஒப்புக்கொள்வதன் மூலம் தன்னையும் தனது நாட்டையும் சங்கடப்படுத்தினார். அமெரிக்க மாநிலம் புளோரிடாவின் டம்பா நகரில் பேசிய ஜெனரல் அசீம் முனீர், ஃபெராரி கார் போல நெடுஞ்சாலையில் வரும் மெர்சிடிஸ் காரை போல இந்தியா பிரகாசிக்கிறது. ஆனால் நாம் சரளை கற்களால் நிறைந்த ஒரு டம்ப் ட்ரக் காரை மோதினால் யார் தோல்வியடைய போகிறார்கள் என்று முனீர் கேள்வி எழுப்பினார் என பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. முனீர் கூறியது போல் அவரே கூறிய முரட்டுத்தனமான ஒப்பீடு பாகிஸ்தானை பற்றிய அவரின் விளக்கத்திற்காக சமூக ஊடகங்களில் சிரிப்பை வரவழைத்தது. மெர்சிடிஸ் காரை நெருங்குவதற்கு முன்பே டம்ப் ட்ரக் உடைந்தது அல்லது கவிழ்ந்தது பற்றிய நகைச்சுவைகளுடன் அவர் அமெரிக்காவில் பேசிய போது இந்தியா தன்னை ஒரு உலக தலைவராக காட்டிக்கொள்ள விரும்புவதாகவும் முனீர் கூறினார். ஆனால் உண்மையில் இந்தியா அதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றார். ஒரு விஷயம் உண்மை, பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அமெரிக்கா அதீத முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவை விட தாம் பாகிஸ்தானுடன் அதி நெருக்கமாக இருப்பதை வெளிப்படையாக காட்டுகின்றது. பாகிஸ்தான் தளபதி முனீர் மூத்த அமெரிக்க அரசியல் மற்றும் ராணுவ பிரமுகர்களையும் சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க நகரம் டாம்பாவில் அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோம் தளபதி ஜெனரல் மைக்ரில்லாவின் ஓய்வு விழாவிலும் சென்கோம் தலைவராக பொறுப்பேற்ற அட்மிரல் பிராட் கூப்பரின் கட்டளை மாற்ற விழாவிலும் முனீர் கலந்து கொண்டிருந்தார். முனீர் அந்த நிகழ்வில் பேசவும் அழைக்கப்பட்டார். அவர் பேசிய போது சென்கோமின் தளபதி ஜெனரல் மைக்ரில்லாவின் தலைமைத்துவத்தையும் அமெரிக்க பாகிஸ்தான் ராணுவ உறவுகளுக்கு பங்களிப்பையும் பாராட்டினார். அதே நேரத்தில் பகிரப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகளை சமாளிப்பதில் புதிய தளபதி கூப்பர் வெற்றி பெற வாழ்த்தினார். அமெரிக்க கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் கெய்னுடனும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் அவரை பாகிஸ்தானுக்கு வருகை தருமாறும் அழைத்தார். செய்தி நிறுவனமான பிடிஐ வெளியிட்ட செய்தியின்படி முனீர் அந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த அமெரிக்க நட்பு நாடுகளை சேர்ந்து ராணுவ தளபதிகளையும் சந்தித்தார். தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் பாகிஸ்தானை ஒரு அற்புதமான கூட்டாளியாக அமெரிக்க ராணுவ ஜெனரல் வர்ணித்து பிராந்திய நிலைத்தன்மையில் அதன் பங்களிப்பை பாராட்டிய சில வாரங்களுக்கு பின்னர் முனீரின் வருகை வந்துள்ளது. மொத்தத்தில் அமெரிக்க மதிப்பின் உச்சியில் பாகிஸ்தான் திடீரென்று தூக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் 50% வரி விதிப்பு செய்துள்ளார். ஜூன் மாதம் முனீர் 5 நாள் அமெரிக்க பயணமாக அரிய பயணத்தை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த வருகை நடந்தது. அப்போது அவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஒரு தனிப்பட்ட மதிய விருந்தில் கலந்து கொண்டார். இது பொதுவாக நாட்டு தலைவர்கள் அல்லது அரசாங்க தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மரியாதை கொடுத்தல். அந்த சந்திப்பு அமெரிக்க பாகிஸ்தானிய எண்ணெய் அகழ்வு ஒப்பந்தம் உட்பட அதிகரித்த அமெரிக்க பாகிஸ்தான் ஒத்துழைப்பு குறித்து அறிவிப்புகளுக்கு வழிவகுத்தது. திடீரென என்னதான் நடக்கிறது? அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பாகிஸ்தானில் இருப்பதாக நம்பப்படும் எண்ணெய் வளத்தை அடைய துடிக்கிறார் ட்ரம்ப். இதற்கு முன் டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தின் கனிம வளங்களை எடுக்க கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என்று புறப்பட்டார். கனடாவில் உள்ள கனிம வளங்கள், எண்ணெய், எரிவாயு, அமெரிக்காவில் இல்லாத நீர்வளம், மரங்கள் ஆகியவற்றில் கண் வைத்து கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக போவதாக பிதற்றிக் கொண்டு திரிந்தார். கனடாவும் கிரீன்லாந்தும் ட்ரம்பின் நகைச்சுவை துணுக்குகளை பார்த்து சிரித்தனவே தவிர காரியமாகவில்லை. எட்டா பழம் புளிக்கும் என்று அந்த பேச்சுக்களை இப்போது ட்ரம்ப் எடுப்பதில்லை. இப்போது புதிதாக பாகிஸ்தானில் எண்ணெய் எடுக்க கிளம்பியுள்ளார். கனடாவும் கிரீன்லாந்தும் ட்ரம்பை கணக்கெடுக்காதது போல அல்லாமல் ட்ரம்பின் பாகிஸ்தான் எண்ணெய் ஆசைக்கு ஆமாம் சாமி போட தயாராக உள்ளார் முனீர். எண்ணெய் தானே, தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்த எண்ணெயில் ஒரு உள்ளங்கையளவு எண்ணெயை நமது தலையிலும் தடவி விடுங்கள் என்கிறார் முனீர். அதுதான் அமெரிக்காவில் பாகிஸ்தானுக்கு திடீர் செல்வாக்கு, இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு. சரி, பாகிஸ்தானில் உண்மையிலேயே எண்ணெய் உள்ளதா அல்லது ட்ரம்பின் பலவீனத்தை புரிந்து கொண்டு முனீர் நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறாரா? பாகிஸ்தானில் இருப்பதாக நம்பப்பட்ட மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை சுரண்டுவதற்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் ஒரு ஒப்பந்தத்தை அறிவித்த போது பாகிஸ்தானிய அரசை குழப்பமடைந்தது. நாட்டின் பொருளாதார நிலைமையை மாற்றுவதற்கு போதுமான எண்ணெயை கண்டுபிடித்து பிரித்தெடுப்பதாக பாகிஸ்தானிய கடந்த கால அரசாங்கங்கள் பல தசாப்தங்களாக கனவு கண்டுள்ளன.
ஆனால் அவற்றில் எந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. பெட்ரோலியம் இருப்பதாக நம்பும் பாகிஸ்தானின் மிகப்பெரிய இறக்குமதி பெட்ரோலியம் தான். பாகிஸ்தானின் பெட்ரோலிய விநியோகத்தில் சுமார் 80% வெளிநாட்டிலிருந்து வருகிறது. அந்நிய செலாவணி இல்லாமல் பெட்ரோலிய இறக்குமதி குறைவாக இருக்கும் போது மின் தடைகள் பெருகும். இருப்பினும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் குறிப்பிடத்தக்க நம்பிக்கையான குறிப்பை வெளியிட்டார். பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தங்கள் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை மேம்படுத்துவதில் இணைந்து செயற்படும் என்று அறிவித்தார். அதில் அவர் வெளியிட்ட குறிப்பில் யாருக்கு தெரியும், ஒருவேளை பாகிஸ்தான் ஒரு நாள் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்பனை செய்வார்கள் என்று ஆச்சரிய குறியுடன் எழுதினார். அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் EIA பாகிஸ்தான் 9.1 பில்லியன் பேரல்கள் மீட்கக்கூடிய எண்ணெயை வைத்திருக்கக்கூடும் என்று மதிப்பிட்டுள்ளது. இந்த எண்ணெயை பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த இருப்புகள் நிரூபிக்கப்படவில்லை என்று பாகிஸ்தானில் உள்ள எரிசக்தி ஆராய்ச்சியாளரான அஃபியா மாலிக் எச்சரித்தார். இதுவரை காலமும் பாகிஸ்தானில் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகள் மிகவும் சிறியவை. அவை ரொமேனியா, வியட்நாம் மற்றும் புரூனே ஆகிய நாடுகளுக்கு பின்னால் உலகளவில் 50வது இடத்தில் உள்ளன. 2023ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரல்களுக்கும் குறைவான எண்ணெயை உற்பத்தி செய்தது. இது உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களை விட மிக குறைவு. ஒரு நாளைக்கு சுமார் 13 மில்லியன் பேரல்களை கொண்ட அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. பின்னடைவுகள் மற்றும் தோல்விகளின் நீண்ட வரலாற்றுக்கு பின்னர் பாகிஸ்தான் எப்போதாவது எண்ணெய் ஏற்றுமதியாளராக மாறும் என்று அங்கு சிலர் நம்புகின்றார்கள். பாகிஸ்தானின் சிவப்பு நாடா அரசியல் தலையீடு மற்றும் அதிகாரத்துவ திறமையின்மை ஆகியவற்றை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தடுத்து நிறுத்தியுள்ளன, மேலும் முன்னேற்றத்தை மட்டுப்படுத்தியுள்ளன என்று மாலிக் கூறினார். புதிய முதலீடு அமெரிக்க தனியார் நிறுவனங்களில் இருந்து வரும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க பாகிஸ்தானிய கூட்டு முயற்சியை வழிநடத்த போகும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் எழுதினார். பாகிஸ்தானிய எண்ணெய் வளம் உள்ளதா என்று ஆய்வு செய்த பெரிய முயற்சி 2019ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. எக்ஸான் மோபில் நிறுவனம் வேறு நிறுவனங்களுடன் இணைந்து கராச்சியில் தேடிய போது எண்ணெய் அல்லது எரிவாயு வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை. மாறாக பாகிஸ்தான் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்க முயற்சிக்கின்றது. ஒரு பாகிஸ்தான் சுத்திகரிப்பு நிறுவனம் கடந்த வாரம் அமெரிக்க கச்சா எண்ணெய் முதலில் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை எட்டியதாக கூறியது. மறுபக்கத்தில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் தங்கள் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை வளர்ப்பதில் இணைந்து செயற்படும். இது எங்கள் இரு நாடுகளுக்கும் பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று கூறினார். எண்ணெய் தேடலை மீண்டும் தொடங்குவதற்கான ட்ரம்பின் அறிவிப்பை பாகிஸ்தான் அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து முதலீடு வந்தால் அதை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம் என்று பாகிஸ்தானின் மின்சார அமைச்சர் அவோய்ஸ் லெகாரி தி வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்தார். ஜனாதிபதி ட்ரம்பின் ரேடாரில் அதை பார்ப்பது நல்லது. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள ஆய்வாளர்களிடையே கூட அவநம்பிக்கை மற்றும் சில சந்தர்ப்பங்களில் கேலி மேலோங்கி உள்ளது. பாகிஸ்தானின் பரம எதிரியான அண்டை நாடான இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஒரு செய்தியை அனுப்புகிறார் என்று சிலர் சந்தேகிக்கின்றனர். பாகிஸ்தானின் அரசியல் ஆய்வாளர் ஹசன் அஸ்காரி ரிஸ்வி இது பற்றி கூறிய போது, எண்ணெய் எடுப்பதில் முக்கிய பயனாளியாக இருப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் ஒரு செல்வாக்கு புள்ளியாக இருக்கலாம் என்றார். அதாவது எண்ணெய் இருக்கிறதோ இல்லையோ, எண்ணெய் இருப்பதாக ட்ரம்ப் நம்பும் வரை பாகிஸ்தான் செல்வாக்காக இருக்கலாம். ஆனால் எண்ணெய் இல்லை என்பது தெரிய வந்தால் அதன் பின் ட்ரம்ப் பாகிஸ்தானின் முனீர் கூறிய டம்ப் ட்ரக் போலதான் நடத்துவார். அப்போது போனால் இந்தியா அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளுமா என்பது $1 மில்லியன் கேள்வி.